பாண்டியஸ்டர் டுடே எபிசோட் தங்கமயில் ரொம்ப கவலையோடு இருக்கவும் உடனே அவங்களுடைய அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பேசுகிறாங்க. அப்பா எதுக்குப்பா நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க. நான் என்னம்மா பண்ணேன்றாங்க. என்ன பண்ணீங்களா? நீங்கள் பண்ணதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு தெரியுமான்றாங்க. அப்படி என்ன பிரச்சனை ஆச்சுன்னு கேட்கவும், நீங்கள் எதுக்கு அந்த கடைக்கு போனீங்க? வேலைக்கு போகணுங்க, வேலையை மட்டும் பார்க்கணும், அங்கே இருக்கிற பொருளெல்லாம் எதுக்கு மூட்டை கட்டிட்டு வந்தீங்கன்றாங்க. இல்லைம்மா அது இங்கே பாருங்கப்பா, மேலும் மேலும் எனக்கு நீங்கள் பிரச்சனையை தான்ப்பா கொண்டு வந்துட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்கப்பா. அடுத்தடுத்து ஒரு பிரச்சனை இருந்து வெளியே வரது என்ன போராட்டமாக இருந்துகிட்டு இருக்குன்றாங்க. இந்த நேரம் பார்த்து நீங்கள் தேவையில்லாமல் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா எப்படிப்பா? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால் இதெல்லாம் சமாளிக்கவும் முடியல அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. இன்னமும் எப்படி சொல்லிட்டு இருக்க, பின்ன வேற எப்படிப்பா சொல்லுவாங்க? தயவு செஞ்சு இனிமேல் இப்படி ஒரு பிரச்சனைகளை பண்ணாதீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணுறாங்க. மூட்டை கட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க, நாளையிலிருந்து கடைக்கு போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுடைய அம்மா பாக்கியம் யார் யான்னு கேட்கவும் மயிலுதா சரி கூட நான் பேசுறேன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. மயிலி என்னாச்சு மயிலி, என்ன என் ஃபோனுக்கு பண்ணாத உன் அப்பாவுக்கு பண்ணுற? எனக்கு டவர் இல்லையா? ஆமாம்மா இல்லை, அதனால தான் அப்பாவுக்கு பண்ணேன். சரி என்ன விஷயம்? சும்மா தாம்மா பேசிட்டு இருந்தான் அப்படின்றாங்க. அப்படியே மயிலே சரி சரின்றாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருடி, இன்னைக்கு தானே நிம்மதியான சாப்பாடு சாப்பிட்றோம். இட்லி நம்ம வீட்டில் இட்லி எல்லாம் செஞ்சு எவ்வளோ நாளாச்சு. கடைக்கு போனதோ கடையிலேருந்து அரிசி எடுத்துகிட்டு வந்தாங்க, அதை வச்சு தாண்டி சாப்பிட்டேன் அப்படின்ட்டு அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லவும் மயிலுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. அம்மாங்க நம்ம கடையில் இருந்த அரிசி போய் தான் சாப்பிட்றாங்க சாப்பாடு அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்னாச்சு மயில? ஒன்றும் இல்லை, சரிம்மா நான் அப்புறமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. அப்புறமா மயிலி இவங்க எல்லாருமே கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காங்க. மீனாவும் ராஜியும் ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்காங்க. ஆனால் படிச்சுமே மயில் வீட்டில் தான் இருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க? பின்ன நிறைய வேலைக்கு போயிட்ட மாதிரி போல என்னால் வேலைக்கு அனுப்ப மாட்டாங்களான்னு எதிர்பார்க்குறேன், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ படிச்சுமே வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேமானுவாங்க. அத்தை அது அவங்களுடைய விருப்பம், அத்தை அவங்களுக்கு வீட்டில் இருக்க தான் பிடிச்சிருக்குன்னு மீனா சொல்கிறாங்க. மயில் நான் வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாவம் அக்காவுடைய மனசே ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு போலன்னு ராஜி சொல்கிறாங்க. நான் தப்பாக எதுவும் சொல்லேன்னுவாங்க. சரவணன் கிட்ட போயிட்டு உங்களுடைய அம்மா எதுக்கு அப்படி சொல்கிறாங்க? ஏன் அம்மா என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமான்றாங்க. தண்டை சொல்ல வீட்டில் இருக்க அப்படின்றாங்க. படித்து இப்போ வீட்டில் இருக்கன்ற மாதிரி சொன்னாங்க. அம்மாவை அப்படி சொன்னாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி சொல்லலை, அதுக்கு இதாக தான் அவங்க சொன்னாங்க, குத்தி காமிக்கிற மாதிரி தான் பேசினாங்கன்றாங்க. இங்கே பாரு நான் அம்மா அப்படி எதுவும் சொல்ல, இங்கே பாரு தேவையில்லாத பேசிட்டு வச்சுக்கோ, அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன், போ நீ படிக்கல எல்லா விஷயத்தையும் சொல்லுப்போ அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் இப்படி என்கிட்ட பேசிட்டு இருந்தா நடக்கிறதே வேற அப்படின்வாங்க. அப்புறமா பாண்டியன் இவங்க எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கதிர் இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஆஃபீஸில் ராஜி வரத்துக்குள்ளே க்ளீன் பண்ணிட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி பூஜை ரூமுக்கு விளக்கால ஏற்றிடுறாங்க. ராஜி அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. எப்படி நீ வரத்துக்குள்ளே எப்படி ஏற்றணும் பார்த்தியா, சூப்பர், பரவாயில்லையே, நல்லா க்ளீனாக வச்சுருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. கதிருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மாமான்றாங்க. சொல்லுமா மயிலி என்ன விஷயம்? இல்லை இது மாதிரி வேலைக்கு போகிறத பற்றி கேட்கலான்னு. வேலைக்கா? என்ன வேலைக்கு? உங்கள் கூடவே மளிகை கடைக்கு வரட்டுமான்னு ஷாக் ஆகுறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் வரமாமான்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி பாண்டியன் சரி ஓகே வாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மயில் சந்தோஷமாக இருக்காங்க. பாண்டியன் சரவணன் கோவப்பட்டு நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.